நேற்று வந்து பாக்ஸ் பொசிஷன் பார்த்துருந்தோம். ஸோ பாக்ஸ் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின், பார்டர், பேடிங், கண்டென்ட். ஸோ இது வந்து பாக்ஸ் மாடலில் வரும். பொசிஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக், அதுக்கப்புறம் வந்து அப்சல்யூட், ஃபிக்ஸ்டு, ரிலேட்டிவ், ஸ்டிக்கி. ஸோ இந்த இது எல்லாமே வந்து பொசிஷனில் வரும். ஸோ இது மட்டும் தான் நேற்று வந்து பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து அனிமேஷன் ரிலேட்டடான ப்ராப்பர்ட்டிஸ், தென் வந்து ஒரு சில அடிஷ்னல் இண்டிவிஜுவலாக இருக்கிற சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்எஸ்ல வந்து காம்பினேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நார்மலாக வந்து ஒரு டிவ் டேகு, இதில் வந்து ஒரு பி டேகு, வெளியில் ஒரு பி டேக் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து அவுட் சைட் டிவ் அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன். இது வந்து இன்சைட் டிவ் ஒன், இன்சைட் டிவ் P1 வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது மாதிரி வந்து ஒரு 3 டேக் கிரியேட் பண்ணிக்கிறேன். P1, P2, P3ன்னு சொல்லி 3 பி டேக் வந்து உள்ளே இருக்குது, டிவுக்குள்ளே இருக்குது. ஒரு பி டேக் மட்டும் டிவை விட்டு வெளியில் இருக்குது. ஸோ இப்போ வந்து லைவ் சர்வர் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண 3 பி டேகும் இங்கே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகே, ஸோ 3 பி டேகும் டிஸ்பிளே ஆயிடுச்சு. இதில் காம்பினேட்டர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக 3 காம்பினேட்டர்ஸ் தான் வந்து நம்ம மேஜராக வந்து இருக்குது. இதில் ஒன்று வந்து ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து ப்ளஸ்ஸு, இன்னொன்று வந்து இந்த அப்ராக்சிமேட் சிம்பிள். ஸோ அந்த ஸ்பேஸ் அப்படின்றது என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு பி டேக் வந்து நான் வந்து கலர் எல்லாத்தையும் வந்து ப்ளூ கலராக வந்து மாற்றணும் அப்படின்னா 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று என்ன பண்ணலான்னா எலமெண்ட் செலக்டர் யூஸ் பண்ணி பி டேக் வந்து டேரெக்டாக வந்து கலர் வந்து ப்ளூன்னு மாற்றலாம். ஸோ அப்படி மாற்றுறீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த பி டேக்கோட கலரும் மாறும், கீழே இருக்கிற பி டேக்கோட கலரும் மாறும். ஸோ அதை ஃபஸ்ட்டு நான் வந்து பண்ணுறேன் இதில். ஸோ கலர் வந்து ப்ளூன்னு வந்து கொடுக்குறப்ப எனக்கு வெளியில் இருக்கிற பி டேக்கும் மாறும், உள்ளே இருக்கிற பி டேக்கும் மாறும். ஸோ ரெண்டுமே மாறுது. ஆனால் எனக்கு இந்த உள்ளே இருக்கிற பி டேக் மட்டும்தான் எனக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இது 3த்துக்கும் ஒரே ஐடியோ இல்லை ஒரே கிளாஸோ கொடுத்துட்டு நான் வந்து டிசைன் பண்ணுவேன். இப்போ இது 3த்துக்குமே P1ன்ற கிளாஸ் கொடுத்துட்டு டாட் P1 கொடுத்தீங்க அப்படின்னா இது 3த்துக்கு மட்டும்தான் அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அது மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ இந்த டிவ்வில் வந்து இந்த டிவுக்கு வந்து ஒரு ஐடி வந்து வச்சுருக்கோம். ஸோ D1ன்னு வந்து வச்சுருக்கோம். எனக்கு இந்த டிவுக்குள்ளே இருக்கிற எல்லா பி டேக்குமே கலர் மாறணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஒரு பி டேக்காக போயிட்டு கிளாஸ் ஆர் ஐடி கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த காம்பினேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேஷ் D1 இதுக்குள்ளே இருக்கிற பி டேக் இந்த மாதிரி வந்து கொடுக்கணும். ஜென்ரலாக பி டேக் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணாமல் D1 அதுக்குள்ளே இருக்கிற பி டேக் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இப்போ வந்து கலர் வந்து ப்ளூன்னு வந்து நான் மாற்றுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா டிவுக்குள்ளே இருக்கிற பி டேக் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டைல் வந்து அப்ளை ஆகிருக்கு. இது கீழே இருக்கிறதுக்கு வந்து அப்ளை ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் பி டேக்கோட பர்பஸ், சாரி இந்த ஸ்பேஸ்ன்ற காம்பினேட்டரோட பர்பஸ். ப்ளஸ் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் எந்த டிவ் வந்து சொல்கிறீங்களோ, இப்போ இந்த டிவ் வந்து D1ன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னா D1க்கு இமீடியட்டாக இருக்கிற பி டேக் வந்து உங்களுக்கு வந்து கலர் வந்து அப்ளை ஆகும். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல வந்து அவுட் சைட் டிவ்னு சொல்லிட்டு ஒரு 3 பி டேக் கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து இதில் வந்து ப்ளஸ்ன்னு சொல்லி நான் வந்து மாற்றுறேன். ஸோ எனக்கு மேலே இருக்கிற எதுக்குமே அப்ளை ஆகலை, கீழே இருக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் அப்ளை ஆகலை. ஸோ எதுக்கு அப்ளை ஆகிருக்குன்னா என்னோட டிவ்வுக்கு இமீடியட்டாக இருந்து என்ன இருக்கோ அதுக்கு மட்டும் தான் அப்ளை ஆகிருக்கு. ஸோ இதான் வந்து இந்த ப்ளஸ் அப்படின்றதோட பர்பஸ். ஸோ ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டிவ்வுக்குள்ளே இருக்கிறதுக்கு மட்டும் அப்ளை ஆகும். ப்ளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டிவ் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அதுக்கு மட்டும் அப்ளை ஆகும். இதே வந்து நான் அட்ஜசன்ட் வந்து கொடுக்குறேன் இதில். ஸோ அட்ஜசன்ட் கொடுக்குறப்ப எனக்கு டிவ்வுக்கு அப்புறம் இருக்கிற எல்லா பி டேக்குமே எனக்கு வந்து அப்ளை ஆகிடும். ஸோ அட்ஜசன்ட்ன்றது வந்து நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா பி டேக்கும் உங்களுக்கு வந்து அப்ளை ஆகும். ப்ளஸ்ன்றது நீங்கள் எந்த வேல்யூ வந்து கொடுக்குறீங்களோ அதுக்கு இமீடியட்டாக இருக்கிற ஃபஸ்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். ஸ்பேஸ்ன்றது அதுக்குள்ளே இருக்கிறதுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். ஸோ இதுதான் வந்து காம்பினேட்டர்ஸில் இருக்கிற 3 காம்பினேட்டர்ஸாக வந்து நம்ம சொல்கிறோம்.
ஸோ இது வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த பாக்ஸ் ஷேடோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து பாக்ஸ் ஷேடோ வந்து எப்படி வந்து கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ ஒரு டிவ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன், அதே ஐடி D1ன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த D1க்கு வந்து நான் வந்து ஹைட்டு வித்து தென் வந்து பேக்ரவுண்ட் கலர் மூணுமே வந்து கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ எனக்கு வந்து மூணுமே வந்து இந்த இதில் வந்து கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு இந்த கலர் வந்து வந்துருச்சு. ஸோ நான் இதை ஓவர் பண்ணுறப்ப மட்டும் எனக்கு வந்து இதில் வந்து பாக்ஸ் ஷேடோ வந்து வரும். ஸோ அப்போ நான் வந்து இதை D1 ஓவர் பண்ணுறப்ப எனக்கு வந்து பாக்ஸ் ஷேடோ வந்து 4 பிக்சல் வந்து கொடுப்போம். அந்த 4 பிக்சல் என்ன பர்பஸ்ன்றதை நேற்று பார்த்துருக்கோம். ஸோ ப்ளூ கலரில் வந்து ஷேடோ வரணும்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் ஓவர் பண்ணிங்கன்னா உடனே வருது, எடுத்திங்கன்னா உடனே போயிடும். இந்த மாதிரி உடனே ரொம்ப ஸ்பீடாக வந்து நடக்காமல் இதுக்கு பேர் வந்து டிரான்சிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ நம்ம நிறைய எடிட்டர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோலேருந்து அடுத்த ஃபோட்டோ மாறுறதுக்கு பேர் வந்து டிரான்சிஷன் சொல்லுவோம். அதே தான் இங்கே வந்து கலர் சேஞ்ச் ஆகிறது, ஓவர் பண்ணுறப்ப ஒரு ஸ்டைல் அப்ளை ஆகிறதுக்கு பேர் வந்து டிரான்சிஷன் சொல்லுவோம். இப்போ இந்த டிரான்சிஷன் வந்து நம்ம ஸ்லோ பண்ணலாம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் ஒரு ப்ராப்பர்ட்டி. இதில் நான் வந்து 3 செகண்ட்ஸ்ன்னு கொடுக்குறேன், ஆல் அப்படின்னு வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த ஆல் அப்படின்றதோட பர்பஸ் என்னன்றதை சொல்கிறேன். பட் இப்போதைக்கு நான் 3 செகண்ட்ஸ்ன்னு கொடுத்ததுக்கப்புறம் நான் போய் ஓவர் பண்ணுறேன். ஸோ அந்த ஸ்லோ அதுக்கு முன்னாடி வந்த மாதிரி ஸ்பீடாக வரல. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து மூவ் ஆகுதுன்னு சொல்லி. இதில் ஆல் அப்படின்றதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஓவர் பண்ணுறப்ப எனக்கு பாக்ஸ் ஷேடோவும் அப்ளை ஆகும், அதே டைமில் எனக்கு பேக்ரவுண்ட் கலரும் வந்து மாறணும். ஸோ எனக்கு ரெண்டுமே வந்து மாறணும். இப்போ ரெண்டுமே வந்து எனக்கு அப்ளை ஆகுது கரெக்டாக. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக நான் ஓவர் பண்ணுறப்ப கலரும் பொறுமையாக மாறுது, பாக்ஸ் ஷேடோவும் பொறுமையாக வருது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பாக்ஸ் ஷேடோன்ற ப்ராப்பர்ட்டியை மட்டும் எடுத்துகிட்டு போய் இந்த ஆல்ன்றதுக்கு பதிலாக கொடுத்துட்றேன். ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஷேடோ மட்டும்தான் உங்களுக்கு பொறுமையாக வரும், பேக்ரவுண்ட் கலர் இமீடியட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ நான் ஓவர் பண்ணுறப்ப பேக்ரவுண்ட் கலரை பாருங்கள், உடனே ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. ஸோ பாக்ஸ் ஷேடோ மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொறுமையாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதுக்கான டிஃப்ரென்ஸ் புரியுது, அந்த ஆல் அப்படின்றது எது கொடுக்குறோம்னு சொல்லிட்டு. ஸோ இதில் இந்த டிரான்சிஷன்றது எப்பயுமே எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா உங்களோட மெயின் பேரண்ட்டுக்கு நீங்கள் சூடோ கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஹோவர் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டிப்புக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதோட பேரண்ட்டில் தான் அந்த டிரான்சிஷன் கொடுக்கும். நீங்கள் இங்கேயும் கொடுக்கலாம், இங்கே கொடுத்தாலும் ஒர்க் ஆகாதுன்னு கிடையாது. பட் யூஸ்ஃபுல்லாக நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேகுக்கு வந்து நம்ம வந்து சூடோ கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த மெயின் டேக்கில் தான் நம்ம டிரான்சிஷன் வந்து கொடுக்கும். ஸோ டிரான்சிஷனில் ரெண்டு தான், எத்தனை செகண்டுக்கு வந்து உங்களுக்கு ஸ்லோ ஆகணும், எந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஸ்லோ ஆகும். இப்போ எனக்கு ஓவர் ப்ராப்பர்ட்டியில் ஒரு 10 ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா எனக்கு ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் ஸ்லோவானால் போதும்னா நீங்கள் அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை மட்டும் இங்கே கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு எல்லாமே வந்து ஸ்லோ ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஆல்னு வந்து கொடுத்தா போதும். ஸோ இதுதான் வந்து இந்த டிரான்சிஷன் அப்படின்றது. இதில் டிரான்சிஷன் டிலேன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதில் நீங்கள் வந்து ஒரு 3 செகண்ட்ஸ்னு வந்து கொடுங்க. ஸோ இது இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இதை மேலே போய் வைக்கிறப்ப 3 செகண்ட்ஸ்க்கு எந்த ஒரு ஒர்க்குமே நடக்காது. ஸோ இப்போ நான் மேலே போய் வச்சேன் அப்படின்னா 3 செகண்ட்ஸ்க்கு எதுவுமே நடக்காது. அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓவர் ப்ராப்பர்ட்டி வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதான் வந்து டிரான்சிஷன் டிலே அப்படின்னு வந்து சொல்லுவோம். நம்ம கீழே கொடுத்துருக்கிற ப்ராப்பர்ட்டியை 3 செகண்ட்ஸ்க்கு எது இப்போ நான் எடுத்துட்டேன், வெளியில் எடுத்துட்டேன். ஸோ 3 செகண்ட்ஸ்க்கு எதுவுமே ஆகலை, அதுக்கப்புறம் தான் அது பழைய ஸ்டேஜுக்கு வந்து உங்களுக்கு வருது. ஸோ இதுதான் வந்து டிரான்சிஷன் டிலே அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ யூஸ்வலாக டிரான்சிஷன்ற ப்ராப்பர்ட்டி வந்து ஆல்ரெடி பண்ணுற ஒர்க்கை வேகமாக பண்ணாமல் பொறுமையாக பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் அந்த டிரான்சிஷன் அப்படின்றது. ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னா டிரான்சிஷனுக்கும் டிரான்ஸ்ஃபார்ம்னு ஒன்று இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ டிரான்சிஷன் அப்படின்றது வந்து என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டியை ஸ்லோவாக பண்ண வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் டிரான்சிஷன்.
டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்டையராக நம்மளோட ஷேப்பே வந்து கன்வெர்ட் பண்ணுறது தான் டிரான்ஸ்ஃபார்ம்னு வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ டிரான்ஸ்ஃபார்ம்னு வந்து கொடுக்குறேன் இதில். இந்த டிரான்ஸ்ஃபார்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக வந்து டிரான்ஸ்லேட், ரொட்டேட், ஸ்கேல், அதுக்கப்புறம் வந்து ஸோ இது 3 தான் வந்து மேண்டட்டரியாக இருக்குது. ஒன்று வந்து டிரான்ஸ்லேட், இன்னொன்று வந்து ரொட்டேட், இன்னொன்று வந்து ஸ்கேல். ஸோ இது 3 தான் நம்ம மேஜராக யூஸ் பண்ணுவோம். இதில் டிரான்ஸ்லேட் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய்ன்னு சொல்லி உங்களுக்கு செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. இதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸுன்றது உங்களுக்கு வெர்டிக்கல் ஷேப்பில் வந்து ஹரிசாண்டல் ஷேப்பில் வந்து மூவ் ஆகும். ஒய்ன்றது வந்து வெர்டிக்கல் ஷேப்பில் வந்து மூவ் ஆகும். ஸோ இப்போ எக்ஸுக்குள்ள நான் வந்து ஒரு 50% அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இருக்கிற இடத்துலேருந்து 50% நடுவில் எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் ஆயிருக்கா. இதே வந்து நான் ஒய் ஆக்சிஸில் 50% வந்து கொடுக்குறேன். ஸோ ஒய் மேலேருந்து 50% மூவ் ஆயிருக்கு. ஏன் வந்து 50%ன்றப்ப இங்கே வராமல் இங்கே வந்திருக்குன்னா உங்களோட ஓவரால் ஹைட் எவ்வளோ அப்படின்னா 25 தான். அப்போ 25க்கு எவ்வளோ வந்து சென்டர் 50 வர முடியுமோ அவ்வளோதான் அதால் வர முடியும். ஸோ இதான் வந்து டிரான்ஸ்லேட் அப்படின்றது. டிரான்ஸ்லேட்டில் நீங்கள் எக்ஸ் ஒய் செப்பரேட்டாக கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு 2 சைடுமே மூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த டிரான்ஸ்லேட் இதை எடுத்து விட்டுட்டு 2 பேராமீட்டர்ஸ் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் எக்ஸ்லேயும் 50 மூவ் ஆகும், ஒய்லேயும் 50 மூவ் ஆகும். இது வந்து டிரான்ஸ்லேட். இந்த டிரான்ஸ்ஃபார்மில் நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதில் டிரான்ஸ்லேட் அப்படின்றதோட பர்பஸ். ஸோ ரொட்டேட்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இங்கே வந்து நீங்கள் டிகிரியில் வந்து கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 60 DEG அப்படின்னு வந்து கொடுக்கணும். ஸோ 60 டிகிரி வந்து ரொட்டேட் ஆகும். இதான் வந்து ரொட்டேட். ஸோ நம்பர் ப்ளஸ் DEGன்ற பேராமீட்டர் வந்து கொடுக்கணும். பர்சன்டேஜ் பிக்சல்லாம் வந்து கொடுக்கக்கூடாது. இதே வந்து 3D டைமென்ஷனலில் ரொட்டேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கியூன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இதே டிகிரி தான், பட் நான் ஸ்கியூன்னு வந்து கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3Dயில் வந்து ரொட்டேட் ஆகும். ப்ரீவியஸாக இருந்தது நம்ம ஃப்ரண்ட் ஃபேஸ் பண்ணி தான் ரொட்டேட் ஆச்சு. இது வந்து 3D டைமென்ஷனலில் வந்து ரொட்டேட் ஆகும். இதுலேயுமே நீங்கள் எக்ஸ் மட்டும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸ்கியூ எக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸ் மட்டும் ரொட்டேட் ஆகும். ஸ்கியூ ஒய்ன்னு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஒய் மட்டும் ரொட்டேட் ஆகும். நார்மல் ஸ்கியூன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுவீங்க. ஸோ இதான் வந்து இந்த ஸ்கியூ அப்படின்ற ப்ராப்பர்ட்டி. ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டியை மட்டும் நான் வந்து கீழே வந்து கொடுக்குறேன். ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா கீழே கொடுத்தாதான் உங்களுக்கு இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு தெரியும். ஸோ என்ன ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி. ஸோ ஸ்கேலில் வந்து 150%ன்னு வந்து கொடுத்துருக்கேன். எப்போ எனக்கு 150 ஒர்க் ஆகணும் அப்படின்னா இந்த டிபோ வந்து ஹோவர் பண்ணுறப்ப. ஸோ இப்போதைக்கு நான் இந்த டிலேவை எடுத்து விட்டுறேன். இனிஷியலாக இந்த டிபோட சைஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஹோவர் பண்ணுறப்ப எவ்வளோ வந்து வருதுன்னு பாருங்கள். ஸோ சைஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுதா. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்கேல் அப்படின்றதோட பர்பஸ். நிறையா ப்ராடக்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹோவர் பண்ணுறப்ப அந்த பட்டன் மட்டும் கொஞ்சம் முன்னாடி வரும். அதுதான் வந்து இந்த ஸ்கேல் அப்படின்றதோட யூசேஜ். ஸோ டிரான்ஸ்ஃபார்மில் மொத்தம் வந்து 4 ப்ராப்பர்ட்டி மேஜராக பார்ப்போம். ஒன்று டிரான்ஸ்லேட்டு, ரொட்டேட்டு, ஸ்கியூ, அதுக்கப்புறம் ஸ்கேல். நீங்கள் இந்த ஸ்கேலை இங்கேயும் கொடுக்கலாம், ஆனால் உங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது. ஸோ என்ன ஆகியிருக்குன்னே தெரியாது, எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும் அவ்வளோதான். பட் இதே வந்து நீங்கள் ஹோவரில் கொடுத்தீங்கன்னா ஓகே இனிஷியலாக வந்து இந்த ஸ்டேஜில் இருந்திருக்கு, நம்ம ஹோவர் பண்ணுறப்ப மட்டும் எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இதான் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றதோட பர்பஸ். ஓகே, காம்பினேட்டர்ஸ் அண்ட் டிரான்சிஷன் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ 3 ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ பார்க்க போகிறது எல்லாமே இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டிஸ். ஒன்லி பி டேகுக்கு தான். நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி பேரை பார்த்தாலே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அது என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இப்போ ஒரு பி டேகில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 100 கேரக்டர்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன் இதில். ஸோ இப்போ நம்மளோட டிஃபால்ட் HTML பிஹேவியர் என்ன அப்படின்னா ஒன்ஸ் உங்களோட எண்ட் ஆஃப் தி ரைட் பார்டரை வந்து ரீச் பண்ணிருச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கீழே வந்துடுது. எனக்கு அது மாதிரி வேண்டாம், நீங்கள் ரேப்பே பண்ணாதீங்க. ஸோ எவ்வளோ இருக்கோ அந்த ஒரே லைனில் எல்லாத்தையுமே நீங்கள் வச்சுட்டே போக, அது வந்து எனக்கு ரைட் சைட் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே போனாலும் பரவாயில்ல அப்படின்னா அதுக்கு வந்து ஒயிட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ இப்போ நான் அந்த பீட்டாவுக்கு ஒயிட் ஸ்பேஸ்
நோ wrap அப்படின்னு வந்து கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ நடுவில் ஐஃபன் கொடுக்கக்கூடாது. ஸோ ஒயிட் ஸ்பேஸ் நோ wrapன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கண்டென்ட் வந்து எவ்வளோ பெருசாக இருந்தாலும் உங்களுக்கு சிங்கிள் லைன்லேயே வந்து உங்களுக்கு வந்து வந்துடும், அடுத்த லைனுக்கே வந்து போகாது. ஸோ உங்களுக்கு கீழே ஸ்க்ரால் வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதான் வந்து ஒயிட் ஸ்பேஸ் நோ wrap அப்படின்றதோட பர்பஸ். இது வந்து வெறும் பீட்டாக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ நெக்ஸ்ட் வேற என்னென்னலாம் பீட்டாக் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு ஒரு வாட்டி H1 H2லாம் யூஸ் பண்ணாமல் நான் பீட்டாக்கே போல்டு பண்ணணும், நான் போய் ஸ்ட்ராங்கு H1 இது மாதிரி மல்டிபிள் யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை, நான் சிஎஸ்எஸ்ல மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபாண்ட் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இதில் நீங்கள் வந்து போல்டர்னு கொடுக்கலாம், இல்லை நம்பர்ஸ்லையும் கொடுக்கலாம். இப்போ நான் மேக்ஸிமம் 900 கொடுக்குறேன். ஸோ எல்லாமே உங்களுக்கு போல்ட் ஆயிடுச்சு. அதில் அடுத்து வந்து ஃபாண்ட் ஃபேமிலி. இதில் உங்களுக்கு டிஃபால்ட்டாக இவ்வளோ ஃபேமிலிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, ஏதாவது ஒன்று வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் ஸ்டைல். ஃபாண்ட் ஸ்டைலில் வந்து இட்டாலிக்காக இருக்கணுமா இல்லையா அது மட்டும் தான் நம்ம சூஸ் பண்ண முடியும். ஸோ அதில் வந்து இட்டாலிக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லைட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஸ்லாண்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் இன்டென்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இது ஒன்றும் இல்லை, அந்த ஸ்டார்டிங்கோட லெட்டர்ஸ் வந்து எவ்வளோ பிக்சல் தள்ளி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது. இப்போ நான் 10 பிக்சல் அப்படின்னு வந்து கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு வேல்யூ மட்டும் 10 பிக்சல் தள்ளி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி ஒரு லைனுக்கும் எவ்வளோ ஹைட்டு வேணும் அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறேன். ஸோ இப்போ தெரியுது ஒரு லைனுக்கும் ஒரு லைன் கம்ப்ளீட் பண்ணுறப்ப எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லிஸ்ட் டேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு வந்து டிஃபால்ட்டாக ஸ்டார் மட்டும்தான் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட் ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு வந்து அவங்க டிஃபால்ட்டாக ஸ்டார் தான் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் சிஎஸ்எஸ்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டைல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து மாற்றிக்கணும். ஸோ அது எப்படி வந்து மாற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா எல்ஐ அப்படின்ற டேகுக்கு, ஏன்னா நம்ம எந்த டேக் வந்து ஸ்டைல் அப்ளை பண்ண போகிறோம்னா லிஸ்ட் டேக்கு தான் ஸ்டைல் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எல்ஐன்ற டேக்கு லிஸ்ட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதில் நீங்கள் கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ சஜஷன்ஸ் வந்து காமிக்கும். ஈவன் தோ இது வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்டாக இருந்தாலும் நீங்கள் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி இதை வந்து ஆர்டர் லிஸ்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இங்கே வந்து டெசிமல்னு இருக்கா. ஸோ டெசிமல் லீடிங் 0ன்னு கொடுத்தீங்கன்னா 01 02ன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஸோ இதில் பாருங்கள். ஸோ ஈவன் தோ அன்ஆர்டர் லிஸ்ட்டை கூட நம்ம ஸ்டைல் யூஸ் பண்ணி ஆர்டர் லிஸ்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி இதில் மாற்றுறதுக்கு நிறையா இருக்குது இதில். ஸோ மற்ற சிம்பிள் வர்றது, அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த 1 2 3ன்னு சொல்லிட்டு வந்து ரோமன் லெட்டரில் வரும். ஸோ இந்த மாதிரி வருது. இது மாதிரி n நம்பர் ஆஃப் ஸ்டைல்ஸ் இருக்குது. இது வந்து போத் ஆர்டர் லிஸ்ட்டுக்கும் அப்ளை ஆகும், அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கும் அப்ளை ஆகும். ஸோ ஜென்ரலாக வந்து HTML-ஓட பிஹேவியரை வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னா இந்த லிஸ்ட் ஸ்டைலுன்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக டேபிள் டேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம HTML பார்க்குறப்ப அது டேபிள் ஃபார்மேட்டில் வரல. ஸோ அதை வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் கீழே வந்து கொடுத்துட்டேன், டேபிள் ஃபார்மேட்டில் கொடுத்துட்டேன். பட் எனக்கு இந்த டேபிள் ஸ்ட்ரக்சர் வரல. ஸோ இந்த டேபிள் ஸ்ட்ரக்சருக்கு நம்ம என்ன ஸ்டைல் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா டேபிள் TH TR TD இது வந்து எல்லாமே நம்மளோட டேக்ஸ் எல்லாமே கமா செப்பரேட்டில் கொடுத்துட்டு எல்லாத்துக்குமே என்ன ஸ்டைல் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா பார்டர் தான் அப்ளை பண்ண போகிறோம். பார்டர் 1 பிக்சல் சாலிட் பிளாக். ஸோ உங்களுக்கு இப்போ டேபிள் வந்து டேபிள் ஃபார்மேட்டில் வந்துருச்சு. ஆனால் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்வான்ட் பார்டர்ஸும் வந்து அதில் இருக்குது.
அதுக்கு இதை வந்து நம்ம ஒரே பார்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்டர் கொலாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இதில் நீங்கள் கொலாப்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பார்டர்ஸ் அன்வான்ட் பார்டர்ஸ் எல்லாமே போயிட்டு உங்களுக்கு டேபிள் ஃபார்மேட்டில் வந்துடும். இப்போ எனக்கு ரொம்ப ஒட்டி ஒட்டி இருக்கு அப்படின்னா உள்ள நம்ம மெயின்ல இருக்கிற ஒரு விஷயத்தோட உள்ள இருக்கிற கண்டென்ட்டை வந்து நம்ம வந்து ஸ்பேஸ் விடுறதுக்கு வந்து பேடிங் யூஸ் பண்ணுவோம். இந்த என்டையர் டேபிளே உங்களுக்கு கீழே நோத்தணும்னா மார்ஜின் யூஸ் பண்ணுவோம். அந்த டேபிள்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை வந்து ஸ்பேஸ் விடணும் அப்படின்னா பேடிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இதுக்கு கீழே வந்து பேடிங் ஒரு 5 பிக்சல் வந்து கொடுத்துறேன். ஸோ தட் அந்த டேபிள் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் விட்டு உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நீங்கள் எத்தனை ரோ அப்ளை பண்ணாலுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டேபிள் ஃபார்மேட்டில் வந்துடும். ஸோ இதுதான் வந்து டேபிள் வந்து நம்ம சிஎஸ்எஸ் மூலயமா எப்படி டிசைன் பண்ணுறது. ஓகே, ஸோ ஒரு டிவ் டேக் வந்து D2ன்னு சொல்லிட்டு ஒரு டிவ் டேக் கிரியேட் பண்ணுறேன். இங்கே லாஸ்ட்டாக கிரியேட் பண்ணியிருக்கேன் கீழே, அதில் கண்டென்ட் எதுவும் கொடுக்கல. இப்போ இந்த D2க்கு வித்து வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக கொடுக்குறேன். அதாவது ஒரு வேர்டு கூட அதில் இன்சர்ட் பண்ண முடியாத மாதிரி நான் அந்த அளவுக்கு சின்னதாக கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ ஹேஷ் D2க்கு ஹைட்டு 25 வியூ ஹைட்டு, வித்து வந்து பார்த்தீங்கன்னா 5 பிக்சல், பேக்ரவுண்ட் கலர் வந்து ஸோ ஏதோ ஒரு கலர் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 பிக்சல் வந்து வச்சுக்குவோம். அதில் ஓகே 7 பிக்சல் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதில் ஒரு வேர்டு கூட நம்மளால் வந்து வைக்க முடியாது. 10 பிக்சல் வச்சா கூட ஒரு வேர்டு கூட நம்மளால் வைக்க முடியாது. ஸோ ஆனால் நான் இதில் வந்து ஒரு பி டேக் வந்து நான் இன்சர்ட் வைக்கிறேன். இதில் இது வந்து பாசிபிள் சினாரியோ கிடையாது, பட் இதை ரிலேட் பண்ணி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதுக்காக தான் நான் இது வந்து கொடுக்குறேன். இது ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டிவ்வு இவ்வளோதான் வந்து வித்து இருந்தாலும் அந்த வித்தை விட்டு வெளியில் போகுது, கண்டென்ட் எல்லாமே வித்தை விட்டு வெளியில் போகுது. ஸோ அதுக்கு தான் என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேர்ட் பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இதில் பிரேக் ஆல் அப்படின்னு வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆயிரும்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டிவோட சைஸ் என்னவோ அந்த அளவுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பிரேக் பண்ணிடும். இப்போ என்னால் வந்து இங்கே ஒரே ஒரு எலமெண்ட் தான் வைக்க முடியுது, அதனால ஒன்றை மட்டும் தான் வச்சிருக்கு. இதே இங்கே வந்து எனக்கு 2 எலமெண்ட் வைக்க முடியுது, 2 கேரக்டர் வைக்க முடியுதுன்னா 2 கேரக்டர் வந்து வைக்கும். ஸோ இந்த பிரேக் ஆல்ன்றது இந்த மாதிரி சினாரியோவில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். உங்களுக்கு எப்போ வந்து டிவோட சைஸ் வந்து வித்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஆனால் கண்டென்ட் வந்து அதை விட்டு வெளியில் போகுது, உங்களுக்கு ஸ்க்ராலும் பண்ண வைக்கக்கூடாது. ஸோ ஸ்க்ராலும் பண்ண வைக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் இந்த பிரேக் ஆல்ன்ற ப்ராப்பர்ட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 50 பிக்சல்னு கொடுத்தா கூட ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எல்போ ஆரியும் இருக்குது. ஸோ இப்போ நான் அந்த பிரேக் ஆலை ரிமூவ் பண்ணுறப்ப எம்மு வந்து வெளியில் போகுது. ஸோ எனக்கு எந்த கண்டென்ட்டுமே வந்து வெளியில் போகக்கூடாது அப்படின்னா அந்த பிரேக் ஆல்ன்ற ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வேற என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ளோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்னோட D1 அப்படின்றத வந்து லெஃப்டில் வைக்கிறேன். இந்த D1ன்றதை வந்து லெஃப்டில் வச்சுட்டு இந்த என்டையர் பி டேகை வந்து நான் வந்து ரைட்டில் வந்து வைக்கிறேன். ஸோ ஃப்ளோட்டுன்றது ஃப்ளெக்ஸுன்றது என்ன பண்ணுவோம் அப்படின்னா எனக்கு ஒரு டிவுக்குள்ளே இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் ஒரே லைனில் கொண்டு வாங்கன்னு சொல்லுவோம். பட் ஃப்ளோட்டுன்றது என்ன பண்ணுன்னா ஜஸ்ட் இந்த எலமெண்ட்டை லெஃப்ட்டில் வச்சுருங்க, இந்த எலமெண்ட்டை ரைட்டில் வச்சுருங்க, 2 எலமெண்ட்டோட மட்டும்தான் அது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ D1 அப்படின்றத வந்து ஃப்ளோட் லெஃப்ட்னு வந்து கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து லெஃப்ட்டில் இருக்குது. அப்போ உங்களுக்கு அதுக்கு அடுத்த கண்டென்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எங்கே வந்துருச்சு, ரைட்டில் வந்துருச்சு. ஆனால் போன டைம் என்ன ஆச்சு அப்படின்னா எனக்கு அந்த டிவோட வித்து ஈவந்தோ வித்து கம்மியாக இருந்தாலும் அதுக்கு வந்து அடுத்த இடத்துல இருந்தால் வந்து அது வந்து எடுத்துருச்சு. இப்போ என்ன பண்ணுது ஃப்ளோட் லெஃப்ட்னு கொடுக்குறப்ப உனக்கான ஸ்பேஸ் மட்டும் எடுத்துக்கோ, மீதி வந்து சின்ன ஸ்பேஸ் இருந்தால் கூட மற்றவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு வந்து இங்கே வந்துருக்கு. ஸோ இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லைனில் ஸ்டார்ட் ஆகாமல் உங்களுக்கு ரைட் சைட்லேயே ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதே இந்த ஃப்ளோட் ரைட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கண்டென்ட் வந்து பி டேக் எல்லாமே லெஃப்டில் இருக்கும், உங்களோட கண்டென்ட் வந்து ரைட்டுக்கு போயிடும். ஸோ இதான் வந்து ஃப்ளோட்டோட ப்ராப்பர்ட்டி, ஃப்ளோட்டோட அட்வான்டேஜ் இருக்கும்.
இது ஜஸ்ட் வந்து ஃப்ளெக்ஸ் மாதிரி தான் ஒர்க் ஆகும். பட் ஃப்ளெக்ஸ்ன்றது என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த என்டையர் பி டேக் எல்லாத்தையும் ஒரே லைனு, அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் வந்து ஒரே லைன் கொண்டு வந்துருக்கும். ஆனால் அந்த ஃப்ளோட்டுன்றது அப்படி பண்ணணும். ஜஸ்ட் வந்து எதை வந்து லெஃப்ட்டில் வைக்கணும், எதை வந்து ரைட்டில் வைக்கணும், அதை மட்டும் சொன்னால் போதும். நீங்கள் வந்து ஒரு இதை வந்து ரைட்டில் வைக்கணும்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக அது கீழே இருக்கிறது லெஃப்ட்டில் மாறிடும். அதனால் கீழே இருக்கிறதுக்கு சொல்லணுன்ற மேண்டேட்டரி கிடையாது. ஸோ இதான் வந்து இந்த ஃப்ளோட் அப்படின்றதோட பர்பஸ். ஸோ அதில் சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிஸாக நிறையா பார்த்துருப்போம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதில். ஏன்னா நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் ஒரே நாளில் பார்க்கறதுனால யூஸ் கிடையாது. ஸோ நான் அகெயின் வந்து ஒரு ஓவர் வியூவாக சொல்லிடுறேன் என்னென்ன பார்த்துருக்கோம், இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. காம்பினேட்டர்ஸ் பார்த்துருந்தோம். அதில் வந்து 3 டைப் ஆஃப் காம்பினேட்டர்ஸ் சொல்லியிருந்தேன். ஸ்பேஸு, ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து அட்ஜஸ்டன்ட். அதை வந்து நம்ம அப்ராக்சிமேட்டுன்னு வந்து சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் பார்த்துருந்தோம். அது எதுக்கு அப்படின்னா ஒரு ஆக்ஷனை வந்து பொறுமையாக பண்ண வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பார்த்துருந்தோம். என்னென்ன வேலை நம்மளோட டிவ்வை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம்னா மூவ் பண்ணலாம், என்லார்ஜ் பண்ணலாம், ரொட்டேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் 3D டைமென்ஷனலாக ரொட்டேட் பண்ணலாம், ஸ்கியூ அப்படின்றது. ஸோ இது எல்லாமே டிரான்ஸ்ஃபார்மில் வருது. அதுக்கப்புறம் வந்து ஒயிட் ஸ்பேஸ் பார்த்துருந்தோம். அது வந்து என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இதில் விராப் ஆகி இருக்கும் HTML டிஃபால்ட் பிஹேவியர். பட் அந்த விராப் வேணாம் அப்படின்னா ஒயிட் ஸ்பேஸ் நோ விராப்னு வந்து கொடுக்கும். அடுத்தது வந்து நம்ம டெக்ஸ்ட் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் எப்படி போல்டு பண்ணுறது, ஃபாண்ட்டோட ஃபேமிலி எப்படி சேஞ்ச் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து அதுக்கு எப்படி வந்து லைனோட ஹைட் கொடுக்கறது, இன்டென்ட் கொடுக்கறது. இது எல்லாமே ஃபாண்ட் ரிலேட்டடான ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்ன்ற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தோம். ஸோ வேறு எதுவும் கிடையாது. அப்புறமா அந்த லிஸ்ட் ஸ்டைலு டேபிள். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் உங்களுக்கு இப்போ டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு இதில் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துருச்சு அப்படின்னா அதில் நிறையா டாபிக்ஸ் இருக்கும். உங்களுக்கு CSSன்றதுனால இந்த டாபிக் உங்களுக்கு நிறையா டாபிக் ஒரு நாள் பார்க்குற மாதிரி இருந்தாலும் அந்த டாப்பிக்கோட நேம் பார்த்தாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகே, லைன் ஹைட்டா, இந்த லைனுக்கு வந்து எவ்வளோ ஹைட் இருக்கணும், ஸோ பாக்ஸ் ஷேடோவா, அந்த பாக்ஸ் பின்னாடி என்ன ஷேடோ இருக்கணும், ஃபாண்ட் ஃபேமிலியா, என்ன ஃபேமிலி கொடுக்கணும், ஸோ ஃபாண்ட் வெயிட்டா, எவ்வளோ போல்டு கொடுக்கணும், இது மாதிரி உங்களுக்கு பார்த்தாலே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்போயே வந்து நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஏதாவது ஒரு வெப்சைட் நீங்கள் சிங்கிள் பேஜ் வெப்சைட் எடுத்து அதுக்கான டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நம்ம CSS பூட்ஸ்ட்ராப் முடிக்கிறப்ப உங்கள்கிட்ட வந்து ஒரு HTML CSSல ஒரு பேஜ் வந்து டிசைன் பண்ணியிருக்க முடியும். சிங்கிள் பேஜ் அப்படின்றது ஏதாவது ஒரு வெப்சைட் எடுத்துகிட்டு அதில் கீழே அப் டு லாஸ்ட் பாட்டம் வரைக்கும் ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில டிசைன்ஸ் எல்லாமே இருக்கும். அது மட்டும் இப்போதைக்கு பில்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ஃபுல் பேஜ் பண்ணுறதுனால எந்த ஒரு அட்வான்டேஜும் கிடையாது. ஒரே டிசைனை தான் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ண போகிறீங்க. அதனால் சிங்கிள் பேஜ் வெப்சைட் மட்டும் பண்ணிவிட்டு குரூப்பில் ஷேர் பண்ணிடுங்க. அதில் மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே இல்லை தேர்ஸ்டேக்குள்ளே வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இதில் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து நம்ம இப்போ டிசைன் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேப்டாப்புக்கு டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ மொபைல்னு போகிறப்ப இந்த ஃபாண்ட்டோட சைஸ் எல்லாமே நீங்கள் கம்மி பண்ணணும். ஸோ மேலே நேவ் பார் இருந்துச்சுன்னா அதை ஹைட் பண்ணணும். ஸோ இது மாதிரி நிறையா மாடிஃபிகேஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நம்மளோட வெப்சைட் எப்படி வந்து மொபைலுக்கும் லேப்டாப் ரெண்டுத்துக்குமே வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றது தான் நாளைக்கு பார்ப்போம். தென் வந்து அனிமேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் வந்து பார்ப்போம். அனிமேஷன் அதுக்கப்புறம் டிஃபால்ட்டாக உங்களுக்கு இதான் ஸ்க்ரால் பாராக இருக்கும். இந்த ஸ்க்ரால் பாரை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் கஸ்டமைஸ்டாக எப்படி வந்து ஸ்க்ரால் பார் வந்து டிசைன் பண்ணுறது. இது வந்து எல்லா ப்ரௌசரோட டிஃபால்ட் ஸ்க்ரால் பார். உங்கள் வெப்சைட்டுக்கு மட்டும் எப்படி வந்து நீங்கள் ஸ்க்ரால் பார் வந்து கஸ்டமைஸாக பண்ணுறது. ஸோ இது 3 தான் வந்து உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்குது. ஸோ என்னென்னா மொபைல் ரெஸ்பான்சிவ், ஸோ இது 3. ஸோ இது வந்து நம்ம நாளைக்கு வந்து கண்டினியூ பண்ணுவோம்.